மேட்டுப்பாளையம் சத்தியமூர்த்தி நகர் அருள்மிகு மாதேஸ்வரர் சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டநாகர்கள் இன்று நாக சதுர்த்தியை முன்னிட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழக்கிழமை அஷ்டநாகர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பக்தர்களின் திருக்கரங்காலிலே நடைபெற்றது. அஷ்டநாகர்களை வணங்கி வழிபடும் போது சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், கலிதோஷமெல்லாம் நிச்சயமாக நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அற்புதமான வழிபாடு நடைபெற்று அலங்காரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாபத்மன் வணங்கி வழிபடுங்கள், வாழ்வில் வளங்களை பெறுங்கள். திருமணத் தடை, வியாபாரத் தடை, குழந்தை பாக்கியமின்மை, எதிரிகள் தொல்லை, நோய் நொடி போன்ற எல்லா தோஷங்களும், எல்லா தொல்லைகளிலிருந்து விடுபட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அடுத்தது ஆனந்தன், ஆதிசேஷனின் அவதாரமாக ஆனந்தன் வாசுகி திருப்பார்கடலை கடையும் பொழுது மேருமலை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையப்பெற்ற வாசுகி நாகம். வாழ்வில் மங்களங்களை பெற வணங்கி வழிபடுங்கள். எல்லா தோஷங்களும் நீங்க பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். அதற்கடுத்தது தட்சகன். இதிகாச புராணங்களில் வரக்கூடிய தட்சகன் என்ற நாகம். இந்த தெய்வீக சர்ப்பங்களை வணங்கி வழிபடும்போது துஷ்ட சர்ப்பங்களினுடைய தோஷங்கள் நீங்கப்பெறும். அனைத்திலும் இறைவன் லிங்க ரூபமாகவே அருள் பாலித்து கொண்டே இருக்கிறார். கார்கோடகன் இவரை வணங்கினால் சனியினுடைய பீடை மிக கடுமையாக குறைந்துவிடும். சமஸ்கிருதத்தில் சுலோகம் உண்டு. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தய நலஸ்ய ருதுபர்ணஸ்ய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். அதாவது நலனை தீண்டிய கார்கோடகன். இந்த கார்கோடகன் நலனை தீண்டி உடல் முழுவதும் சர்ப்பத்தினுடைய உடலை போன்றே மாறி அதற்கு பிறகு திருநள்ளாறில் சேர்ந்தவுடன் அவருடைய கலிதோஷமும் கார்கோடகன் தீண்டிய தோஷமும் நீங்கி இறைவனுடைய பேரர்களை பெற்று தன்னுடைய மனைவியான தமயந்தியுடன் சேர்ந்து பெருவாழ்வு வாழ்கிறார். இவரை வணங்கி வழிபடும்போது சனியினுடைய பீடைகள் நீங்கும். ஒவ்வொரு நாகர்க்குள்ளேயும் சிவலிங்கம் அருள் பாலிப்பதை வணங்கி வழிபடுங்கள். சங்கபாலம். ஒவ்வொரு இதிகாசங்கள் புராணங்களிலும் இந்த அஷ்டநாகர்கள் எப்பொழுதும் பங்கு பெறுகிறார்கள். ஒவ்வொரு நாகருக்குள்ளேயும் சிவபெருமான் லிங்கரூபமாக அருள் பாலிக்கிறார். வணங்கி வழிபட்டு வாழ்வில் மங்களங்களை பெறுங்கள். குளிகன், இது சனி பகவானுடைய மகன். குளிகன், மாந்தி என்று சொல்லக்கூடியவர்கள். அவரும் இந்த நாக அவதாரத்தை எடுத்தவர். குளிகன் சகல ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவர். சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் குளிகனுடைய நேரத்தில் செய்து பெரும் பலனை பெறலாம். குளிகன் மங்களங்களை தரக்கூடியவர். அசுப காரியங்களை மட்டும் குளிகனுடைய வேலையில் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாக ஆபரணத்திற்குள்ளேயும் நாகப்படத்திற்குள்ளேயும் சிவபெருமான் அருள் பாலிப்பதை பார்த்து வணங்கி வழிபடுங்கள். பத்மன் இவரையும் வணங்கி வழிபட்டு அவருடைய படமெடுத்த நாகசர்ப்பத்திற்குள்ளே சிவபெருமான் அருள் பாலிப்பதை கண்டு வணங்கி வழிபட்டு வாழ்வில் மங்களங்களை பெறுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக மேட்டுப்பாளையம் அருள்மிகு மாதேஸ்வரர் கோவிலில் வருடம்
வரக்கூடிய ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியிலே வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் இந்த வழிபாடு நடைபெறுகிறது. இன்று வளர்பிறை நாக சதுர்த்தி, நாளை கருட பஞ்சமி. காசிப முனிவருடைய முதல் மனைவி திதிக்கு இரண்டு மனைவிகள். அதில் திதி என்பவருக்கு நாகர்கள் பிறக்கிறார்கள். அதிதிக்கு கருட பகவான் பிறக்கிறார். புராணங்களில் தெய்வத்திடம் கருடனும் நாகரும் என்றுமே இணைந்திருந்து அருள் பாலிக்கிறார்கள். நாமும் வணங்கி வழிபடும் பொழுது நம்முடைய எல்லா தோஷங்களும் பாவங்களும் நீங்கப்பெறும். திதி என்பவள் காசிப முனிவருடைய ஒரு மனைவி. அதிதி என்பவள் காசிப முனிவருடைய இன்னொரு மனைவி. அதிதியினுடைய மகன் கருட பகவான். திதியினுடைய மகன் கத்ரு என்று சொல்லி கத்ருடைய பிள்ளைகள் நாகர்கள். உத்தமமான ஆதிசேஷனுடைய வழிபாடை ஏற்று வாழ்வில் மங்களங்களை பெறுங்கள். ஆனந்தம் நிற்கின்ற ஆதிசேஷன். அஷ்ட நாகர்களை தரிசனம் செய்தோம். மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில் செல்லும் வழியில் ஆற்றங்கரை ஓரமாக உள்ள மாதேஸ்வரர் கோவிலில் இந்த அஷ்டநாகர் கோவில் உள்ளது. எல்லா நாட்களும் கோவில் திறந்திருக்கும். வந்து வணங்கி வழிபட்டு வாழ்வில் வளங்களை பெறுங்கள். இந்த சன்னதியில் நாகலிங்க மரம், வில்வ மரம், ருத்ராட்ச மரங்கள், திருவோட்டு மரங்கள் போன்ற பவித்திரமான மரங்கள் எல்லாம் உண்டு. தர்பை புல்லும் கூட இந்த சன்னதியிலே வளர்ந்து அருள் பாலிக்கிறது. தர்பை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எந்த இடத்திலையும் வளராது. இந்த திருக்கோவிலில் தர்பை வளர்ந்திருக்கிறது. மகாவில்வம் அற்புதமான கொடிமரத்து விநாயகர். தர்பை புல் அவ்வளவு சீக்கிரமாக எங்கும் வளராது. இங்கே தர்பை புல் வளர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தர்பை பூலோகத்திலிருந்து சிவலோகம், வைகுண்டம் போன்ற உத்தம லோகங்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள், அதனுடைய பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு இறையினுடைய சாதனம். அதாவது ஆண்டனோன்னு சொல்லலாம். மனிதர்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை இறைவனுடன் தொடர்பு படுத்தி வைக்கக்கூடிய மிக அற்புதமான சாதனம் அல்ல, பவித்திரமான சமித்து, பரம பவித்திரமான சமித்து. அதை பவித்திரமாக மோதிரத்திலே போட்டுதான் பூஜை ஹோமங்களையெல்லாம் துவங்குவார்கள். பவித்திரமானது. இந்த சன்னதியில் தர்பை அற்புதமாக வளர்ந்திருக்கிறது. பரம பவித்திரமான மாதேஸ்வரர் திருக்கோவில். இந்த சதுர்த்தி நாளில் வணங்கி வழிபட்டு வாழ்வில் வளங்களை பெறுங்கள்.